ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஐவர் சிக்கினர். காக்கூர் புறக்காவல் நிலையம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட 4 கிலோ கஞ்சா சிக்கியது. இது தொடர்பாக கரிசல்குளம் திவாகரன், பசும்பொன் ராமர் பாண்டி, மரவாய்க்குளம் முனீஸ்வரன் ஆகிய மூவர் சிக்கினர். இதேபோன்று பரமக்குடி சாலை ஆற்றுப்பாலம் அருகே 1.25 கிலோ கஞ்சாவுடன் மேலத்தூவல் நாகமுனீஸ்வரன், கோவிந்தசாமி ஆகியோர் சிக்கினர். இதையறிந்த பொதுமக்கள் வஞ்சகர் ஆட்சியிலேயே கஞ்சாவுக்கு பஞ்சமே இல்லை என குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 500 கிலோ குட்காவுடன் இருவர் சிக்கினர். நெக்குந்தி டோல்கேட் அருகே கர்நாடகாவில் இருந்து சென்னை நோக்கி அதிவேகமாக சொகுசு கார் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அந்த காரில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 500 கிலோ குட்கா சிக்கியது. மேலும் காரில் குட்கா கடத்தி வந்த ராஜஸ்தானை சேர்ந்த திலீப், ராஜ்புத், ரமேஷ் ஆகிய இருவர் பிடிபட்டனர். இதையறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் குட்கா விற்பனை மையமாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர்.